ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன். இது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நான் இந்த ஸ்டோன் ஃபுல்லாக வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ என் மிஷினில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாமே ஸ்டிச் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். நான் வந்து இந்த சைடில் வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தப்போ என் மிஷினில் வந்து துணி வந்து கிளாத் வந்து மூவே ஆகலை. ஓகேவா, மூவே ஆகலை. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து காட்டுறேன். ஆனால் இதுவே வந்து தெரியுதா, ஸ்டக் ஆகிட்டுருக்கு. அதாவது கிளாத் வச்சா துணி வந்து உள்ளே இறங்க மாட்டேங்கி. நீடில் வந்து கிளாத் வந்து வச்சா உள்ளே வந்து மிஷின் வந்து தட்டுற சவுண்டு கேட்குதா. இப்போது இதுவே நான் இந்த கிளாத்தை எடுத்துட்றேன். எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா பிசுரையும் நான் எடுத்துட்றேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா இதையும் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறப்போ எனக்கு வந்து எல்லாமே வந்து மூவ் ஆகுது. நான் வேகமாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். சவுண்டு கேட்க, அதாவது தட்டுது. இதோட ரீசன் என்ன அப்படின்னு நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 ஸ்க்ரூவையும் நம்ம வந்து கழட்டிக்கலாம். இதை கழட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது நான் இந்த 2 ஸ்க்ரூவையும் வந்து கழட்டி வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டை வந்து தூக்கிட்டு நான் இந்த பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது கிளியராக சுற்றுது. ஆனால் வந்து நம்ம கிளாத் வச்சு தைக்கிறப்போ சுத்த மாட்டேக்கி. ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தில் இந்த இடம்லாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து தூசியாக இருந்துச்சு. நான் லைட்டாக இப்போ தான் தட்டி விட்டேன். நீங்கள் இது ஃபுல்லாக இந்த இடையில இருக்கிற தூசியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாட்டும் வேஸ்ட்டு இருக்கா, இங்கே பாருங்கள் எவ்வளோ சிக்கலாக இருக்குன்னு கிளாத்து. இப்போது ஃபஸ்ட்டு கீழே இருக்க பாபினையும் வந்து நம்ம கழட்டிக்கலாம். இப்போது கீழே இருக்க பாபினெல்லாம் நம்ம கழட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கா பாருங்கள் எப்படி சிக்கலாக இருக்குன்னு. இப்படி நம்ம இழுத்து வச்சோம் அப்படின்னா நீடிலுக்கு வந்து டேமேஜ் வரும். எவ்வளோ நூல் இருக்குது பாருங்கள் உள்ள. ஃபுல்லாக வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தது. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி சிக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளே பாருங்கள், நல்லா பாருங்கள். நீடில் வந்து கீழே ரொட்டேட் ஆகுறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு நீடில் வந்து பெண்டாக இருக்குது, தெரியுதா? நீங்கள் மோஸ்ட்லி இந்த இடத்துல இருக்க அழுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து துணி வந்து நகல ஆரம்பிச்சிரும். ஆனால் வந்து எனக்கு துணி வச்சா நார்மலாக ஸ்டிச் பண்ணுது, ஆனால் துணி வச்சதுக்கப்புறம் தைக்க மாட்டேங்குது. அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ நான் இந்த நீடில் வந்து பெண்டாக இருக்குது. ஸோ இதை நான் மாற்ற போகிறேன். இதை மாற்றினதுக்கப்புறம் நமக்கு தைக்குதா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஏன்னா நமக்கு இதை க்ளீன் பண்ணாவே ஆல்மோஸ்ட் துணி நகன்றும். பட் வந்து தட்டுற சவுண்டு கேட்குது. துணி வச்சா நமக்கு தட்டுது. நீங்கள் கேட்டிங்கல்ல, அதான் இப்போ நீடில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த நீடில் எவ்வளோ பெண்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் நீடில் கழட்டிட்டேன். உங்களுக்கு தெரியுதா நீடில் எவ்வளோ பெண்டாக இருக்குன்னு? இதனால் கூட அந்த பாரில், அதாவது பாபின் கேஸில் பட்டு இந்த சவுண்டு கேட்டிருக்கலாம். நம்ம ஊசி ஒன்று மாற்றி பார்த்ததுக்கப்புறம் ஊசி கரெக்டாக இருந்தும் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து நீடில் வந்து மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் அது வந்து அந்த ஹோலுக்குள்ளே சரியாக இறங்குதா அப்படின்னு பாருங்கள். கீழே வந்து தெரியுதா உங்களுக்கு? நீடில் வந்து தெரியுதா? இந்த இடத்துல நல்லா பாருங்கள். நீடில் வந்து சின்னதாக உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிளேட்டையும் மாற்றிடலாம்.
நீடிலை மேலே தூக்கிக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்லலாம் பட்டால் கூட நீடில் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து செட்டில் பண்ணியாச்சு. செட்டில் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து விட்டு பார்க்கலாம். ஊசியை கரெக்டாக உள்ளே செட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஹோலில் கரெக்டாக வந்து செட் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டையும் லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கையால் தான் நம்ம போட முடியும். அதுக்கப்புறம் அதை டைட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டைட் பண்ணியாச்சு. இப்போ பாபின் கேஸு வந்து நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நூல் வரைக்கும் கோர்த்துக்கிட்டேன். ரெகுலராக எப்படி உங்கள் மிஷினில் நீங்கள் நூல் கோர்ப்பீங்களோ அந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இப்போ கோர்த்துட்டு இப்போ நம்ம நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இப்படி நல்லபடியாக இப்போ உள்ளே இறங்குது. இப்போ நம்ம நீடில் துணி வச்சு தைச்சி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லபடியாக தைக்குது. அவ்வளோதான், நமக்கு நல்லபடியாக தைக்குது. இப்போ இதில் மெயினாக என்ன ப்ராப்ளம் ஆகிருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த துணி நகராத ரீசன் வந்து இந்த இடத்துல நம்ம இந்த பிளேட்டை கழட்டிட்டு பார்த்தோன்னே தூசி நிறையா இருந்துச்சுல்ல, அது ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது, நீடில் வந்து பெண்டாக இருந்திருக்கு. அதனால் பாபினில் இருக்க த்ரெட்டை வந்து கேட்ச் பண்ணாமல் இருந்திருக்கு. இப்படி இந்த 3 ரீசன். மெயின் ரீசன் என்ன, இந்த நீடில் வந்து பெண்டாக இருந்திருக்கு. தெரியுதா, நீடில் பெண்டாக இருக்குது, அதனால தான் கேட்ச் பண்ணாமல் இருந்திருக்கு. இப்போ நம்ம சரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நீடிலை நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டோன் ப்ளவுஸ்லாம் வந்து தைக்கிறப்போ நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.